எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நலனுக்காக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் நலனுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வருமையானால் உடனேயே அது எப்படி கொண்டு வர முடியும்? பாஜக என்றாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, பாஜக என்றாலே இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடியது, பாஜக முழுக்க முழுக்க இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கப் போகிறது என்கிற ஒரு பொய்யான திரிபுவாதத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த உதாரணத்துக்கு தான் வரேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தால் முன்னால் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டை எடுக்கணும். அப்பதான் இதில் நீங்க சந்தேகப்பட முடியும். இப்போ முதல்ல பாரதிய ஜனதா கட்சி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. சரி, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு கண்மூடித்தனமாக அன்றைக்கும் எதிர்த்தாங்க, அன்றைக்கும் இஸ்லாமியர்களை தூண்டி விட்டாங்க. பார்த்தீர்களா, நம்ம ஷரியத் சட்டத்தை பறிக்கிறார்கள், நம்ம திருக்குரானுடைய சட்டத்தை இவர்கள் விழுங்க பார்க்கிறார்கள், பாஜக அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம அடிமடியில கை வச்சுட்டாங்கன்னு. ஆனால் திருக்குரான்ல சூரத்துல் பக்கரா என்கிற 2வது அத்தியாயத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், அத்தலாக்கு மர்ரத்தானி. தலாக் என்பது 2 தடவைகள் 2 காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டியது. ஒரு நேரத்தில் 3 தலாக் குறிப்பிடுவது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தடுக்கப்பட்டது, கூடாது. இன்றைக்கும் அரபு நாடுகள் அது கிடையாது, அப்படி கொடுத்தால் அது செல்லாது. அப்படிப்பட்ட சூழல்ல இங்கு திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் கையில் கை குழந்தைகளோடு தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கல. கேட்டால் உங்க ஷரியத் சட்டம் அப்படி இருக்குன்னு காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலும் சொல்லும் பொழுது, பல முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீதிமன்றங்கள் சொன்னது இதற்கு தீர்வு காணுங்கள்னு. ஆனா காங்கிரஸ் தீர்வு காணல. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி 10 கோடி இஸ்லாமிய பெண்களின் தகப்பனாக, சகோதரனாக, வாக்கு வங்கிக்கு எதிர்பார்க்காம, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவார்கள் எதிர்பார்க்காம அந்த பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைய தேதி வரை எந்த பெண்களும் பாதிக்கப்படல. இதுதான் ட்ராக் ரெக்கார்ட்.